ஒரு டாக்டர் இப்போ ஒரு பொண்ணை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பா ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருப்பீல. அக்கார்டிங் டு த ரிப்போர்ட், அந்த பொண்ணு ஒரு அல்காஞ்சாரா குல்கா பாட்டியா, அதாவது சீட்டிங் சிங்காரியா. ஒரு பொண்ணை பத்தி வாய்க்கு வந்தபடி இப்படி தப்பா பேசுறியடா, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு தயவு செய்து ஒரு நிமிஷம் கூட நினைச்சிடாதீங்க. என்னைய பார்த்து நல்ல பொண்ணை பத்தி தப்பா பேசினா தான் தப்பு. அத ஊருக்குள்ள ஒரு பெரிய கூட்டமே பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த லிஸ்ட் கூட என்னை ஆட் பண்ணிடாது. ஒரு பொண்ணு தப்பா இருக்கு, தப்பு பண்ணி இருக்கு, தப்பானதா பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றதுல தப்பே கிடையாது. அதுல எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் கிடையாது. அந்த பொண்ணு ஒரு பொண்ணு லவ் பண்ணுது. அந்த பொண்ணு இல்லை, எந்த பொண்ணு வேணாலும் யார வேணாலும் லவ் பண்ணலாம். அந்த பையன் கேரக்டர் பிடிக்கல, அந்த பையன் நமக்கு லைஃபுக்கு லாங் டைமுக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு நினைச்சு அந்த பையனை கழட்டி விடுறது அந்த பொண்ணோட உரிமை. அப்படிப்பட்ட பொண்ணு தப்பாவே பேசக்கூடாது. அதாவது பல பேர் பல விதமா பேசுவாங்க. ஆசைக்கு தேவைக்கு பழகிட்டு அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் விரட்டி விட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு பொண்ணு நல்லா தெரிஞ்சுக்க, இவங்கிட்ட நம்ம நல்லா இருப்போம், நம்ம செக்யூர்டா இருப்போம், நம்ம லைஃப் நல்லா இருக்குன்னு ஒரு பொண்ணு நினைச்சிருச்சுன்னா அந்த பொண்ணு அவனை விட்டு பிரியாது. அதே மாதிரி அந்த பொண்ணு நினைச்சாத்தான் அவன் அந்த பொண்ணை விட்டு பிரிய முடியும். புரியுதா? ஆனா ஒரு பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது லவ்வோ இல்ல ரிலேஷன்ஷிப்போ எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இப்ப இந்த பொண்ணு ஒரு டாக்டர் கூட பழகி இருக்கு. அவனுக்கு ஒரு 28 29 வயசுல இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பழகி இருக்கு. அந்த டாக்டர் கூட பழகிட்டு அதுக்கப்புறம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல அவங்க கூட இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துருச்சு போல. வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல அந்த பொண்ணு தனியா இருந்திருக்கு. அங்க ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகுது. அது தாராளமா எவ்வளவு வேணாலும் லவ் பண்ணலாம், யார வேணாலும் லவ் பண்ணலாம். பர்ஃபெக்டா ஒருத்தர் சிக்கிற வரைக்கும் நீங்க தாராளமா லவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது லைஃப் பார்ட்னர், பையனோ பொண்ணோ யாரு வேணாலும். அந்த பொண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணு லிவிங் டுகெதர்ல இருந்திருக்கு. இருந்தப்ப அந்த பையன்கிட்ட என்ன சொல்லியிருக்கு, இன்னைக்கு எங்க அப்பா அம்மா வர்றாங்கப்பா, அதனால நீ என்ன பண்ற, போயிட்டு சாயங்காலமா வா, உன் கூட நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் என்னைய இருக்க விட மாட்டாங்கன்னு சொல்லி அந்த பையனை வெளில அனுப்பிச்சு. அந்த பையனை வெளியில போயிட்டான். நல்லவன் போயிட்டான். போயிட்டு சாயங்காலமா திரும்பி வந்திருக்கான். ஆளு செத்துருச்சு. வாயில நுர தள்ளி செத்துருக்கு. அப்பா அம்மா தாடா வந்துட்டு போறான்னு சொன்னாங்க. யாரா இது அப்படின்னு சொல்லி அவன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க, போலீஸ் எடுத்துட்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாக்குறப்ப அந்த பொண்ணு நிறைய தூக்க மாத்திரை சாப்பிட்டு இருக்கதா கேள்வி. காலையில போனப்ப நல்லா தாங்க இருந்துச்சு அப்படின்னு அதெல்லாம் நோண்டி பாக்குறப்ப வேற யாரு வீட்டுக்கு வந்திருக்கா, அப்பா அம்மா தான் வந்திருக்கால, வேற யாரு வந்திருக்கான்னு ஆராய்ச்சி பண்றப்பத்தான் நம்ம அழிச்சிக்கி இருக்காப்புல டாக்டர். அவனை கூப்பிட்டு கேட்டதுக்கு நான்லாம் ஒண்ணும் பண்ணலைங்க, நான் ரொம்ப நல்லவேன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி இதையெல்லாம் பார்த்துட்டு டே நல்லவனே நல்லா பாடுறா அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு போனது எல்லாம் அப்படியே அதுல பதிவாயிருக்கு. அவன் கடைசியில ஒத்துக்கிட்டானா, ஆமா நான் தான் கொன்னேன். ஏன்டா கொன்ன, பொண்ணு நல்லா தானடா இருக்கு, அதனாலதான் கொண்டிருக்கான். என்ன பிரச்சனைனா அந்த பொண்ணு அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அந்த பொண்ணு போனதை பத்தி எல்லாம் கூட அவனுக்கு கவலை கிடையாது. இவ்வளவு நல்ல பொண்ணு போயிடுச்சு, அழகான பொண்ணு போயிடுச்சு, இந்த ஒன் சைடு லவ் எல்லாம் கிடையாது. அந்த பொண்ணு அவனை மிரட்டி பணம் பறிச்சிருக்கு. கூடவே ஒன்னா இருந்து அந்த இருந்ததையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதை காமிச்சு 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 அவங்ககிட்ட கொஞ்சம் 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 கொஞ்சமா கறந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய்கிட்ட கறந்து. இப்பயும் மறுபடியும் அவங்கிட்ட காசு கேட்கறதுக்காகத்தான் அது இந்த வேலையை பார்த்துருக்கு. அவன் என்ன பண்ணிருக்கான், சரிபட்டு வராது. ஏன்னா இதே ரொட்டீன்ல நம்மளால இருக்க ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பிடிச்ச விஷயத்த பண்ணாலே நமக்கு சலிச்சு போயிடும். புரியாத விஷயத்த அதுவும் ஃபோர்ஸ் பண்ணி நம்மகிட்ட இருந்து அதான் என்னன்னா அந்த இடத்துல காம்ப்ளெக்சிட்டி வளர்ந்துடும். இவகிட்ட எத்தனை நாளைக்கு நம்ம இதே மாதிரி பயந்துகிட்டு கிடக்குது, ஒரே அடியா முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளு பிளானோட தான் கிளம்பி போயிருக்கேன். அந்த பொண்ணு அவனை வெல்கம் பண்ணிருக்கு, சரக்கு அடிச்சிருக்காங்க. சரக்கு அடிச்சதுல மாத்திரையை உள்ள போட்டான், எக்கச்சக்க மாத்திரையை போட்டான். ஆளு காலு. போறப்ப அங்க அந்த 25 பவுன் நகை
ஒரு டாக்டருக்கு 25 பவுண்டுலாம் சர்வசாதாரணம். மாச சம்பளம் கூட கிடையாது. ஒரு நல்ல டாக்டருக்கு ஒரு நாள் சம்பளம் கூட கிடையாது. ஒரு ஆபரேஷன் ஒரு டாக்டர் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு நல்ல டாக்டர் ஒரு சர்ஜன் வச்சுக்கோங்க பண்ணாருன்னா ஒரு நாளைக்கு 2 ஆபரேஷன் பண்ணாருன்னா, 2ன்றதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, 2 ஆபரேஷன் பண்ணாருன்னா சாலிடா இந்த 10 லட்ச ரூபா வந்து விழுந்துடும். பெரிய காரியமே கிடையாது. 25 பவுனு தூக்கிட்டு அவனை ஓடிட்டான் கொண்டு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். ஆனா அந்த 25 பவுனை எடுத்துட்டு போனவன் எதுத்த வீட்டுல கூட்டிட்டு போயிருக்கான். அவன் போனவன் நீ பாட்டுக்கு போக வேண்டியதுதான்டா. வேற எங்கேயாவது ஒண்ணு கீழே வேணாம்னா கீழே போட்டு போக வேண்டியதுன்னு அதுன்னு எடுத்துக்கிட்டு ஓடிட்டு போய் எடுத்த வீட்டுல கொடுக்கறது. இப்ப அவனையும் அந்த சர்க்கிள்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. உனக்கு இதுக்கு நீ இந்த ஐடியா கொடுத்தியா? சப்ளையர் நீதானா அப்படின்ற மாதிரி அவனையும் பிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்லி என்கொயரியில சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா சாதாரண அந்த பொண்ணோட அப்பா ஒரு சாதாரண செக்யூரிட்டி. பொண்ணு தனியா வளர்த்து ஆளாக்கி அந்த பொண்ணுக்கு என்ன வயசு அதிகபட்சம் போனா 26 25 அவ்வளவுதான் இருக்கா. பிகாம் முடிச்சுட்டு அம்பத்தூர்ல ஒரு ஐடி பார்க்ல வேலை பார்க்குது. அழகான பொண்ணு, லைஃப நல்லா லீட் பண்ணலாம். ஏகப்பட்ட பேர் பொண்ணு தாங்குன்னு தாங்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. புரியலையா? எந்த இடத்துல உங்களுக்கு நல்ல வசதியா அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்துல நீங்க ஒர்க் அவுட் பண்ணி போறதுல தப்பு கிடையாது. ஓன் லைஃப் நீ தான் பார்க்கணும். ஆனா மிரட்டுறது பசங்க இதை பண்ணியிருந்தா என்னத்துக்கு ஆயிருக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட மிரட்டி ஒன்னா இருந்த வீடியோவை அதுதான் இப்ப பல கேஸா மாறி நிக்குது. உண்மை என்ன, பொண்ணுங்களுக்கு அந்த தைரியம் கிடையாது ஆளை கொல்றதுக்கு. பசங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஒரு வேகத்துல வந்துடுது. கொலை பண்ற பத்தினியும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த பொண்ணுக்கு அந்த இது இல்ல. பாத்துங்க, லைஃப் எவன் எப்ப என்ன மாதிரி முடிவு எடுப்பான்னு தெரியாது. ஒருத்தனை போட்டு ரொம்ப நம்ம நசுக்கணும், அவன் குனிறான்றதுக்காக அவனை குத்துனோம்னா ஒரு நாளைக்கு அவன் நம்மளை மொத்தமா குத்தி விட்டு போயிடுவான். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது.